வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க. பூச்செடிகள்னால நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதுலேயும் கலர் கலர் சாமந்திகள்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த சாமந்தி செவ்வந்தி பூக்கள்னும் சில பேர் சொல்லுவாங்க. இதில் 2 வகைகள் இருக்குங்க. நாட்டு சாமந்தி அண்ட் ஹைப்ரிட் வெரைட்டி சாமந்தி. இந்த ஹைப்ரிட் சாமந்திலேருந்து நிறைய இலைகள்லாம் இருக்காது. ஆனால் பூக்கள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த பூக்கள் எல்லாமே பூத்த உடனே அப்படியே வாடி போயிடும். நீங்கள் அதுலேருந்து ஸ்டெம் கட்டிங் மூலம் வேறு செடியை உருவாக்க முடியாது. இந்த ஹைப்ரிட் வகை சாமந்தி எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சு விற்பாங்கங்க. அதே நீங்கள் நாட்டு சாமந்தியை ஸ்டெம் கட்டிங் மூலம் நிறைய செடிகளை உருவாக்க முடியும். ஆனால் அந்த ஹைப்ரிட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இப்போ நாட்டு சாமந்தி செடியிலையும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் விற்பாங்க. நான் எப்போவுமே நாட்டு சாமந்தி தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம தோட்டத்துக்கு நான் இந்த நாட்டு சாமந்திகளெல்லாம் எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சேலம் அவங்க தாங்க ஆர்டர் பண்ணேன். நான் எப்போவுமே அவங்கக்கிட்ட தான் உரங்கள் ஆகட்டும், சீட்ஸ் எல்லாமே நான் அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். ஏன்னா சீட்ஸ் எல்லாமே ஜெர்மினேஷன் பக்காவாக இருக்கும். தென் ஃபர்டிலைசர்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த புண்ணாக்கு உரங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அவங்கக்கிட்ட தாங்க ஆன்லைனில் தாங்க வாங்குவேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த 7 வகை சாமந்தி செடிகளை தாங்க நான் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 7 வகை சாமந்தியும் அவங்க 25 சாப்ளிங்ஸாக நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு மிக்ஸ்டு காம்போவை தாங்க தராங்க. பேக்கிங் கூட ரொம்ப நல்லா நீட்டாக இருந்ததுங்க. ஒரு செடி கூட வாடலைங்க. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த செடிகள்லாம் குரியரில் வந்த உடனே நான் அன்றைக்கி சாயந்தரமாக ரீபாட் பண்ணேங்க. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி சின்ன செடிகளெல்லாம் ஒரு பெரிய தொட்டியில் ரீபாட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பெரிய தொட்டியில் அந்த செடியை வைக்கும்போது தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும். இப்போ கோடை காலம் ஆரம்பமாயிடுச்சு இல்லைங்களா? அந்த மண்ணில் ஈரப்பதம் இருக்காது. ஸோ அந்த வேர்களுக்கும் தண்ணி போகாது. ப்ளஸ் அந்த அந்த பிடிமானம் இல்லாமல் அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அந்த செடி. அதனால நான் 6 இன்ச் பாட்டு தான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன பாட்டில் ஃபஸ்ட்டு ரீபாட் பண்ணுங்கள். நீங்களே பார்ப்பீங்க அந்த சின்ன பாட்டில் 2 செடி 3 செடின்னு அப்படியே நட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இப்போ ஏப்ரல் மே மாதம் இந்த சாமந்தி செடிகள்லாம் உறங்கும் நிலையில் போயிடும். அதாவது டார்மன்சி பீரியடில் போயிடும். அப்போ உங்களுக்கு பெருசாக வளர்ச்சி ஒன்றும் இருக்காதுங்க. அப்புறம் இந்த ஒரு கோடை மழை ஒன்று வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா தான் அந்த டார்மன்சி பீரியட்லேருந்து வெளியில் வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் வந்த அப்புறமா நீங்கள் பெரிய தொட்டியில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் உரங்களும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பூக்கும் சமயத்தில் நிறைய பூக்களும் உங்களுக்கு வரும். நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த 7 கலர் செவ்வந்தி செடிகள் தனித்தனி செடியெல்லாம் தரமாட்டாங்கங்க. 25 சாப்ளிங்காக ஒரு மிக்ஸ்டு காம்போவை தான் தருவாங்க. இந்த நாட்டு செவ்வந்தி செடிகளுடைய விலையை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்குங்க. நான் வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. செடிகள் அவைலபிள் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் புக் பண்ணுங்கள். ஏன்னா இவங்கக்கிட்ட இந்த செடிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேல் ஆகிட்டே இருக்குங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, 20/2/2024 இன்றைக்கி புக் செய்கிறவங்களுக்கு மாத்திரம்தாங்க 1 டே ஃப்ரீ டெலிவரி ஆஃபர். நீங்கள் செடிகளுக்கு மாத்திரம் பணம் தந்தால் போதுங்க. நீங்கள் பணம் கட்டிய 3லேருந்து 4வது நாளுக்குள்ளே உங்களுக்கு செடிகள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நாட்டு சாமந்தி செடிகள் கடைகள் எல்லாம் கிடைக்கிறது கிடையாதுங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.